கிளிநொச்சி பழைய பிரதேசத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிட ஒரு ரகசியமான முகாம் இருக்குது. சீக்ரெட் கேம்ப் இருக்குது. அந்த இடத்துல பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. கைக்குண்டு தயாரிக்கிற செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு என்ற ஒரு தகவல் ஒரு செய்தியாக மாறி நேற்றிலிருந்து பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. நேற்று பேசப்பட்டது இன்றைக்கு அதிகம் பேசப்படுது. நாளைக்கு இன்றைக்கு எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக பேசப்படலாம். அரசியல்வாதிகள், குறிப்பாக இனவாத சிங்கள அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை பூதாகரமாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலட்டையும் இது சம்பந்தமாக கேட்டு ஒரு சில தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. இது என்ன சம்பவம், எங்கிருந்து ஆரம்பிச்சது, இதனுடைய உண்மையான விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். என்னென்னு சொன்னால் இது சிங்கள செய்திகளில் பரவுறதுக்கு ஆரம்பித்து இப்போ தமிழ்லையும் பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சங்கீத் ஜாசேகர் சொல்லப்படுற ஒரு நபர் நேற்று ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்கிறாரு. அந்த நபரை இதுக்கு முதல்ல பெருசாங்கியும் பார்த்த மாதிரியும் இல்லை, கேள்விப்பட்ட மாதிரியும் இல்லை. ஐசி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லப்படுற பேரில் ஒரு அமைப்பு இருக்கான். அந்த அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தான் இந்த நபர். அந்த அமைப்பு அரசு சார்பற்ற நிறுவனம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லியிருந்ததுக்கு உண்மையான இலங்கையினுடைய மனிதுரிமைகள் ஆணைக்குழு கிடையாது, ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம், ஒரு என்ஜிஓ. அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை ஏற்பாடு செய்கிறாரு. அதில் தான் இந்த சர்ச்சையான விஷயம் சொல்லப்படுது. கிளிநொச்சி பழைய பிரதேசத்தில் ஒரு ரகசியமான இடம் இருக்குது. 49 ஏக்கர் ஒரு தனிநபர் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ரகசியமான சீக்ரெட்டான ஏதோ செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பயிற்சி முகாமா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பயிற்சி முகாமா இந்த இடம் நடத்தப்படுதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. 3 மாடி கட்டடம், கான்கிரீட் தூண்கள் போடப்பட்டு 3 மாடி கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 100 தொடக்கம் 150 பேர் அந்த இடத்துக்கு வேலை செய்கிறோம் என்ற பேரில் போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலை இருக்கிறதா சந்தேகிக்கப்படுது. கைக்குண்டு தயாரிக்கிற, குண்டுகள் தயாரிக்கிற தொழிற்சாலையை இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கு. அந்த பிரதேசத்தில் சிங்களவர்கள் கிடையாது, வேலை செய்கிற ஃபாரஸ்ட் அதிகாரிகள் மட்டும்தான் சிங்களவர்கள். அவர்கள் மூலமாக தான் எனக்கு இந்த தகவல் கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி அவர் தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்றாரு. 2 கிழமைகளுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் பொதுமக்கள் அமைச்சினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கும் கடிதம் மூலமா இது சம்பந்தமா அறிவிச்சிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கலையா. ஒரு ரகசியமான திட்டம் அங்கே ஏதோ போடப்படுது. இது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையான ஒரு விஷயம். ஃபாரஸ்ட் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போய் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் கூட, RF சொல்லப்படுற ரேஞ்ச் ஆஃபீஸர் கூட மிரட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய வைஃபும் அங்கே தான் வேலை செய்கிறாங்களாம். 2 பேர் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் அரசாங்கம் தலையிட வேண்டியிருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஆனால் அரசாங்கத்தினுடைய உயர்படத்தில் இருக்கிறவர்கள் இதுக்கு உதவி செய்கிறாங்களா, வெளிநாட்டு திட்டம் என்ற அடிப்படையில் இதுக்கான உதவிகள் செய்து கொடுக்கப்படுது. அரசாங்கத்துக்கும் இதுக்கு பங்கு இருக்கு என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருந்தது. அதாவது கிளிநொச்சி பழையில ஒரு ரகசியமான இடம் இருக்கு, ஒரு சீக்ரெட் கேம்ப் இருக்கு. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பயிற்சி முகாம் நடத்தப்படுது. குண்டு தொழிற்சாலை, குண்டுகள் தயாரிக்கிற தொழிற்சாலை என்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சாதாரணமா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்று சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது, இன்றைக்கு ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்டது. நாளைக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இது மாறப்போகுது. இவர் பழைய பிரதேசம் சொல்லி அடையாளப்படுத்தினாலும் அவர் குறிப்பிட்ட அந்த சர்ச்சைக்குரிய காணின்றது பழையில் இருக்கிற காணி கிடையாது. கிளிநொச்சி அக்கராயன் பிரதேசத்தில் இருக்கிற கண்ணகிபுரம் பிரதேசத்தில் ஒரு சம்பவம் பதிவானது. போன மாசம் ஒரு சம்பவம் பதிவானது உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. காடழிப்பு நடந்து கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்திலையும் அந்த கட்டட வேலைகள் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டதால் அந்த இடத்துல ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே வேலை செய்து கொண்டிருந்த நபர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு வாய் தர்க்கம் ஏற்படுது, கைகலப்பா மாறுது. அதுக்கு பிறகு STF விசேட அதிரடிப்படையும் அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு 9 பேர் அந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் இல்லாட்டி அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலையும் முன்னிலைப்படுத்த. அந்த சர்ச்சைக்குரிய காணி சம்பந்தமா தான் இந்த நபர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஊடக சந்திப்புல குறிப்பிட்டார். அஜித் தர்மபால் சொல்லப்படுற முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார், யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார். நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா, போலீஸ் ரகசியமான தகவல் சம்பந்தமா அடிக்கடி வீடியோ போடக்கூடிய ஒரு நபர். அவர் அஜித் தர்மபால இலங்கை போலீஸ அரசியல் தலையீட்டில இருந்து பாதுகாக்கிற அமைப்பு சொல்லப்படுற அமைப்பினுடைய ஒரு தலைவர் சொல்லியும் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய நபர். அவர் இது சம்பந்தமா தேடி பார்த்துன்னு சொல்லி தன்னுடைய வீடியோல சொல்றாரு. இலங்கையினுடைய ராணுவ புலனாய்வு பிரிவு இது சம்பந்தமா தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு காணி இருக்கு, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுடைய ராணுவ புலனாய்வு பிரிவு அதை பற்றி விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கு, தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உண்மையில நடந்திருக்கிற சம்பவம் இதுதான் சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு, 3 மாடி கட்டடம் இருக்கு.
ஒரு தனிநபருக்கு சொந்தமானது, ஒரு தமிழருக்கு சொந்தமானது. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த தமிழர் தான். அவருடைய சொந்த நிலத்துல வந்து ஒரு கட்டடத்தை அமைச்சிருக்கிறார். அதுக்கான அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது சட்டவிரோதமான கட்டடம் கிடையாது. அங்க இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி அஜித் தர்மபால சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கிற நிலத்தை வந்து இவர் ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாராம். காடழிப்பு நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது. என்னன்னு சொன்னா, சில பண்ணைகள் பல இடங்களையும் இருக்கிற மாதிரி பண்ணைகளை வந்து உருவாக்குறதுக்கு இவர் முயற்சி எடுத்திருக்கிறார். கற்றாழை செய்கையை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து காடை அழிச்சு ஒரு ஃபார்மை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். அதுதான் இங்க சர்ச்சையா மாறி இருக்கிற விஷயம்னு சொல்லி அஜித் தர்மபால சொல்றாரு. விடுதலை புலிகள் என்ற பேர் இதுல வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபார்ம்ல வேலை செய்யறவர்கள், அங்க ஒரு கார்மெண்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துல வேலை செய்யறவர்கள் வந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், அவங்க ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. இதை பிடிச்சு கொண்டுதான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முகாம் இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான வதந்தி வந்து தென்னிலங்கையில பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாதுன்னு சொல்லி அஜித் தர்மபால தன்னுடைய வீடியோல வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற தகவல்கள். இன்றைக்கு வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் அவர் சொல்றாருன்னு சொன்னா, இந்த நபர் சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட இருக்கு. ஊடக சந்திப்பு நடத்தி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு சீக்ரெட் கேம்ப் அந்த இடத்துல இருந்து இருக்கு, குண்டுகள் தயாரிக்கிற தொழிற்சாலை அது இருக்குன்றது பாரதூரமான ஒரு விஷயம். அந்த நபர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தும். அப்படியான ஒரு தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறீங்க? இப்போ பொது வழியில் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இந்த மாதிரியான ஒரு தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையை அது வந்து மாறலாம், நாளைக்கு அரசியல் ரீதியிலையும் தாக்கம் செலுத்தலாம். அதனால அந்த நபர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தும். உங்களுக்கு எப்படி தகவல் கிடைச்சதுன்னு சொல்லி போலீஸ் கேட்கும் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டாரு. இதை தவிர இந்த சம்பவம் சம்பந்தமா நீதிமன்றத்தில் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் ஏற்கனவே ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க, அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இவர் சொல்றது வந்து எந்த அடிப்படையிலையும் உண்மையானது கிடையாது. என்ன சொன்னா, உண்மையா இருக்கிற பட்சத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையில வந்து இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. இவர் சொல்றதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வந்து இன்னைக்கு உறுதியா சொல்லி இருக்கிறார். அவரோட கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த செய்தி வந்து நேற்றிலிருந்து வெளிவந்து அது ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசப்படுது. பொதுவாக வந்து நாங்கள் யூடியூபர்ஸ், நாங்கள் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, செய்திகள் பற்றி கதைக்கக்கூடிய ஆக்கள். ஆனால் மீடியாவில் செய்திகள் வெளிவர நேரத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒருத்தர் கருத்தை சொல்றாருன்றது அப்படியே செய்தியாக போடுறதுக்கு பதிலாக அது உண்மையான சம்பவமா, அட்லீஸ்ட் வந்து அதுக்கான ரியாக்ஷன் அமைச்சர் ஏதாவது சொல்றாரான்னு சொல்லி கூட எந்த விதமான பதிலும் இல்லாம தான் இந்த செய்தி வந்து சிங்கள ஊடகங்களில் பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் ஊடகங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதுல இதுவரைக்கும் எந்த விதமான உண்மையும் கிடையாது என்றது பல கோணங்கள்லையும் தெரிய வந்திருக்கிற தகவல்கள் அடிப்படையை வச்சு பார்க்குற நேரத்தில் எந்த விதமான அப்படியான எந்த ஒரு தகவலும் கிடையாது. அது பொய்யான ஒரு தகவல். அந்த நபர் சம்பந்தமா இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படித்தான பல தகவல்கள் வந்து கண்காது மூக்கு வச்சு பரவி கொண்டிருக்கு. வழக்கம் போல சொல்ற மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து ஷேர் பண்றீங்கன்னு சொன்னா பார்த்து சூதானமா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் பகிரப்படுறதால அந்த நபர் விசாரிக்கப்படுறதையும் தாண்டி நீங்களும் சில நேரங்களில் விசாரணை எதிர்நோக்க முடியும். நேற்று நடந்திருக்கிற கல்கிச பிரதேசத்தில் நடந்திருக்கிற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்றிரவு 9:30க்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கு. வழக்கம் போல அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் 2 பேர் மோட்டார் பைக்ல வந்து ஒரு ரிவால்வரை பயன்படுத்தி துப்பாக்கி சூட்டு நடத்துறாங்க. ஒருத்தர் சுட்டு கொலை செய்யப்படுறார். கலபுவில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கராஜ் இருந்ததாம், பைக் திருத்துற இடம் இருந்ததாம். அந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே சுடப்பட வேண்டிய நபர் வந்து அவர் கிடையாதான். அந்த கராஜிட உரிமையாளரை சந்தூன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபரை சுடுறதுக்குன்னு சொல்லி தான் பைக்ல இந்த 2 பேரும் வந்திருக்கிறாங்க. மாறி ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவர் வந்து ராகம பிரதேசத்தை சேர்ந்தவராம். கராஜிட உரிமையாளரும் போலீசால தடுத்து வைக்கப்பட்டு விசாரணையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாரு. இதுக்கு பின்புலமா சொல்லப்படுற, வழக்கம் போல சொல்லப்படுற ஒரு கதை இருக்கு. என்னன்னு சொன்னா, பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு மோதல், பழி வாங்குறதுக்கான துப்பாக்கி சூடு. ரத்மலான பிரதேசத்துல வந்து சில நாட்களுக்கு முதல்ல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகுதான். குடு அஞ்சு சொல்லப்படுற ஒரு நபருடைய நெருக்கமான உதவியாளர் சொல்லப்படுற நபர் வந்து கொலை செய்யப்படுறாராம். அதுக்கு பழி வாங்குற மாதிரி சாண்டோ சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு தரப்பால இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குன்றது முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர இப்ப உண்மையிலேயே இலக்கு வைக்கப்பட இருந்த நபர் வந்து கொஸ்மல்லி சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொரு நபர் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முதல்லையும் அந்த பேரை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொஸ்மல்லிக்கு கீழே வேலை செய்கிற ஐடி சொல்லப்படுற இன்னொரு நபர் இருக்கிறாராம்.
அந்த ஐடியினுடைய பணத்தை வசூலிக்கிற செயலில் ஈடுபட்டு வந்தவர் தான் இந்த கரேஜ் உரிமையாளர். அவர்தான் இலக்கு வைக்கப்பட வேண்டிய நபர், அவர்தான் சுடப்பட வேண்டிய நபர். தவறுதலா அந்த இடத்துக்கு வந்திருக்கிற அவருடைய நண்பர் சுடப்பட்டிருக்கிறார் சொல்லி ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருக்கு. இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போ யாரையோ சுட வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு சம்பந்தமே இல்லாத நபர் சுடப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படலை. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் வழக்கம் போல இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.